ஒருவேளை நீங்கள் யோசிக்கிற விஷயம் உங்களோடது இல்லாமல் இருந்தால், உங்களோட ஆசைகள், கோபங்கள், ஏன் உங்களோட பயம் கூட வேறு ஒருத்தரால் உங்கள் மூளைக்குள்ளே ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருந்தா, இது ஹாலிவுட் சினிமா கதை இல்லை. 1950களில் உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா அவங்க நாட்டு மக்கள் மேலேயே நடத்தின ஒரு கொடூரமான பரிசோதனை. இந்த ப்ராஜெக்ட் MK அல்ட்ரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். 1953 வருஷம் உலகம் அமெரிக்கா ரஷ்யான்னு 2 துண்டா பிரிஞ்சு கிடந்த நேரம், அமெரிக்கா உளவுத்துறையான CIA ஒரு பயம் வருது. எதிரி நாடுகள் அவங்க கைதிகளை ஏதோ ஒரு மருந்து கொடுத்து பிரைன் வாஷ் பண்றாங்கன்னு நம்பினாங்க. இதை தடுக்க அமெரிக்காவும் ஒரு ரகசிய ஆயுதத்தை உருவாக்க நினைச்சிச்சு. அது துப்பாக்கி இல்ல, அணுகுண்டு இல்ல, மனித மனதை கட்டுப்படுத்தும் ஒரு ரகசிய மருந்து. இந்த திட்டத்துக்கு அவங்க பயன்படுத்தின மிக முக்கியமான ஆயுதம் LSD. இது உலகத்தோட மிக வீரியமான ஒரு போதை மருந்து. ஒரு சின்ன ஊசி முனையளவு மருந்து போதும் ஒரு மனுஷனை 12 மணி நேரம் வரை வேற உலகத்துக்கே கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த மருந்துக்கு இருந்துச்சு. அவங்களால சத்தத்தை பார்க்க முடியும், வண்ணங்களை கேட்க முடியும். ஆனா CIA இதை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அளவுக்கு அதிகமா இதை கொடுக்கும்போது ஒரு மனுஷனால நிஜம் எது பொய் எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. அவனோட சுயநினைவு சுத்தமாக அழிஞ்சிடும். அந்த நிலைமையில நாம் எதை சொன்னாலும் அவங்க மூளை அதை அப்படியே நம்பும். ஒரு மனிதனை உயிருள்ள பொம்மையாக மாற்ற இந்த மருந்து தான் CIAக்கு கிடைச்ச மிகப்பெரிய துரும்பு. CIA இந்த சோதனையை எதிரி நாட்டு இராணுவத்து மேலே செய்யலை. இந்த பரிசோதனைக்கு அவங்க தேர்ந்தெடுத்தது யார் தெரியுமா? சாதாரண அமெரிக்க மக்களை, கல்லூரி மாணவர்கள், சிறை கைதிகள், மனநல காப்பகத்தில் இருந்த நோயாளிகள், ஏன் ப்ரஸ்டிடியூட் மூலமாக சாதாரண வாலிபர்களை கூட குறி வச்சாங்க. ஆப்ரேஷன் மிட்நைட் கிளைமேக்ஸ் அப்படின்ற பேரில் ப்ரஸ்டிடியூட் மூலமாக சாதாரண வாலிபர்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு தெரியாமலே அவங்க குடிக்கிற தண்ணியிலையும் சாப்பாட்டிலையும் LSD மருந்து கலந்தாங்க. 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, ஒரு நோயாளிக்கு தொடர்ச்சியாக 178 நாட்கள் LSD கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, 178 நாட்கள் அந்த மனுஷன் நிஜம் எதுன்னு தெரியாமல் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்திருப்பான். இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஷாக், ஹிப்னாட்டிசம், 68 நாட்கள் வரை செயற்கையாக தூங்க வைக்கிறதுன்னு இந்த இடமே நரகமாக மாறிச்சு. இந்த கொடுமை CIAல வேலை செஞ்சவங்களே விட்டு வைக்கல. விஞ்ஞானி ஃப்ராங்க் எல்சன்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு மீட்டிங்கில் அவருக்கே தெரியாமலே அவரோட காப்பியில் LSD கலக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு நியூயார்க்கில் ஒரு ஹோட்டலோட 13வது மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அது தற்கொலையா இல்லை அவர் உண்மையை சொல்லிடுவார்னு CIA செஞ்ச கொலையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடந்த இந்த கொடுமை 1974 தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இந்த விஷயத்தை அம்பலப்படுத்துச்சு. அமெரிக்க நாடாளுமன்றமே அதிர்ந்து போச்சு. ஆனா விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே CIAயோட டைரக்டர் ரிச்சர்ட் எல்மஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் எரிச்சிட சொல்லிட்டாரு. ஆனாலும் தப்பி தவறிய சில ஆவணங்கள் கிடைச்சிச்சு. அதை வச்சு பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்கு. எரிஞ்சு போன அந்த 1000கணக்கான பக்கங்கள்ல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் புரிஞ்சு கிடக்கும். இன்னைக்கு நாம சுதந்திரமா இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா அரசாங்கங்கள் திரைமறைவுல என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியும். MK அல்ட்ரா 1973 முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே முடிஞ்சிடுச்சா இல்ல வேற பேர்ல இன்னும் அதிநவீனமா இப்பவும் நடந்துகிட்டு இருக்கா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.